கூடுவார்கள். இருளுக்கு ஒரு சுபாவம் தேவையற்ற பயங்களை மனதில் உண்டு பண்ணும். இது அந்தகாரத்தின் அதிகாரம். அந்தகாரம் என்றால் இருளை துணையாக வசிப்பிடமாக வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள். அந்தகாரத்தின் கிரியைகள் என்றால் இருளின் கிரியைகள். சில காரியங்கள் பாருங்க, அதை இருட்டில் தான் செய்ய முடியும். அது இருட்டில் செய்யப்படுகிற காரியங்கள் பெரும்பான்மையானவை பொல்லாத காரியங்களாக இருக்கும், தீமையான காரியங்களாக இருக்கும். அதனால தான் அதற்கு பெயராக இருள், அந்தகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தகாரத்தின் ஒளிப்பிடங்களில் செய்கிற கிரியை என்றும், அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யும்படி தூண்டுகிற ஆவிகளுக்கு அந்தகாரத்தின் ஆவிகள் என்றும் பெயர். தேவனுடைய பரிசுத்த தேவ தூதர்கள் ஒளிமயமாக இருப்பாங்க. அவருடைய வஸ்திரம் முதற்கொண்டு அவருடைய சரீரம் முதற்கொண்டு எல்லாம் லைட் ஃபார்மில் இருக்கும். அது வந்து வெளிச்சமாக இருக்கும். ஆனால் பிசாசு தனக்குள் இருக்கிற அந்த வெளிச்சத்தை இழந்து போனதுனால அது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருள் நிறைந்ததாக இருக்கும். அதனால தான் அதை அந்தகாரத்தின் ஆவிகள் என்று நம்ம சொல்கிறோம். அந்த ஆவிகளால் இயக்கப்பட்டு செய்யப்படுகிற கிரியைகளுக்கு அந்தகாரத்தின் கிரியைகள் என்று பெயர்.